வணக்கம். நிலவலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திருக்குறளை தந்த ஐயன் வள்ளுவன் பெருந்தகை. அவருடைய சிலை கன்னியாகுமரியில் வைக்கப்பட்டு இன்றைக்கு வெள்ளி விழா ஆண்டாக 25 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது. இதனுடைய சிலையை அங்கே 133 அடி உயரத்தில் சிறப்பான முறையில் அன்றைய தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான தமிழ் இனத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் என்று ஒட்டுமொத்த தமிழர்களெல்லாம் ஒன்று கூடி கூறுகின்ற ஒரு தலைவராக மறைந்த தலைவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறுவினார். அதனை 25 ஆண்டு காலம் நிறைவேறுவதை முன்னிட்டு இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி அதற்கான சிறப்பான விழாக்கள் தமிழக அரசின் சார்பில் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஐயன் வள்ளுவனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக எடுக்கவிருக்கிறார்கள். அந்த திரைப்படம் காமராஜர் வாழ்க்கை வரலாற்றை காமராஜர் என்ற பெயரில் திரைப்படத்தை தயாரித்த ரமணா கம்யூனிகேஷன் நிறுவனம் தற்போது திருக்குறளை என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளது. இந்த படத்தை திருக்குறள் பின்னணியில் திருவள்ளுவரின் வாழ்க்கையை சொல்லும் படமாக உருவாகி வருகிறது. காமராஜர் படத்தை இயக்கிய ஏஜே பாலகிருஷ்ணன் இந்த படத்தை இயக்க இருக்கிறார் என்றும் இப்படத்தின் வள்ளுவராக கலை சோழன், வாசுகியாக தனலட்சுமி, பாண்டிய மன்னனாக ஓயக்கே தேவருடைய மகன் சுந்தர், நக்கீரனாக இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா, புலவர் பெருந்தகை ஆக கொட்டாச்சி ஆகியோர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள். குணபாபு, படினி, குமார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று கே ஜெயராஜ் அவர்கள் கதை, திரை, கதை, வசனம் நடித்துள்ளனர். கே ஜெயராஜ் கதை, திரை, கதை, வசனம் எழுத எட்வின் சகாயம் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இளையராஜாவின் அருமையான இசையில் இப்படம் வெளிவரவிருக்கிறது. படத்தின் பகுதிகள் இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளது என்றும் இது குறித்து இயக்குனர் பாலகிருஷ்ணன் கூறுகின்ற போது, அறம் சார் வாழ்வின் மானுடன் போதிப்பதில் உலகில் முன்னணி வகிக்கும் நூலாக ஐயன் வள்ளுவன் தந்த திருக்குறளின் முப்பாலை மையமாக கருவாக கொண்டு இப்படத்தின் திரை கதை எழுதப்பட்டுள்ளது என்றும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழரின் வாழ்வில் இத்திரைப்படம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் இந்த திரைப்படம் மிக விரைவில் வெளிவருகிறது என்றும் ஐயன் வள்ளுவர் அவர்களுக்கு கன்னியாகுமரியில் 133 அடி சிலை அன்றைய முதல்வர் வைத்தார். இன்றைய முதல்வர் அதனுடைய 25 ஆண்டு காலம் வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இந்த திரைப்படம் வெளிவருவது ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து திரு ரவி அவர்களோடு இதனை தெரிவித்திருக்கிறார். இதனை சிறப்போடு படங்களையும் எடுத்து தொகுத்து எடிட்டிங் செய்து சிறப்பான முறையில் ஒரு செய்தியாக
நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் அழகாக நமது நீலமலை தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களுக்காக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் உடனுக்குடன் கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன உடனுக்குடன் செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து இந்த செய்திகளெல்லாம் பார்த்து உங்களுடைய அருமையான சிந்தனைக்கு தோன்றிய கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே கமெண்ட் கருத்துக்கள் என்ற பகுதியிலே கருத்திடுங்கள் என்று பணிவோடு கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்